ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் 2 குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரோட இன்ட்ரெஸ்ட்டும் வேறு மாதிரி தான் இருக்கும். அதுவும் சாப்பாடு விஷயத்தில் சொல்லவே வேண்டாங்க. ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அதுக்கு ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறேன். எப்பயுமே ஒரு நாளைக்கு என் பெரிய பொண்ணுக்கு பிடிச்ச மெயின் டிஷ் பண்ணால் சின்ன பொண்ணுக்கு பிடிச்ச சைட் டிஷ் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸாக பண்ணி நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலி ஆகிட்டு தாங்க வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஐடியா ஃபாலோ பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாப்பாடும் நல்லா கிறிஸ்பியான கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ண போகிறேன். கருணக்கிழங்கு கட் பண்ணும்போது கை அரிக்காமல் இருக்க கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கை அரிக்காது. இப்போ ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து அந்த காயை ஒரு 75% வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் அந்த கிழங்கை வந்து ட்ரை பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஒரு 2-3 ட்ராப் புளி தண்ணி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கருப்பு உளுந்து, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சு அந்த கிழங்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொரன்னு உங்களுக்கு கிழங்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கான லஞ்ச் இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா